சேனல் லேர்ன் வித் செல்ஃப். நான் உங்கள் புனிதா பேசுகிறேன். மறக்காம நம்ம சேனல் லேர்ன் வித் செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸும் இருக்குது. கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹேக் பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் கிச்சன்லேயே ஆகட்டும் இல்லை ஏதாவது வாஷ் பேஷன்லேயே ஆகட்டும் தண்ணீர் வந்து அடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து ட்ரெயின் ஆகலை, அதாவது ட்ரைனேஜ் அந்த பைப்பு வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகாமல் அப்படியே அடைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். நம்ம சுடுதண்ணி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் ஒரு நிமிஷத்துக்கு அந்த அடைப்பை வந்து போக்குறதுக்கு தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம சோடா, பேக்கிங் சோடாவை எடுத்துக்கலாம். சோடாவை எடுத்துகிட்டு 1 கப் சோடாவை அங்கங்கே தூவி விட்டுறலாம். அண்ட் அந்த பைப்புக்கு நியரில் அதை வந்து தூவி விடணும். அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம 1 கப் வினிகர் எடுத்துக்கணும். வினிகரையும் வந்து மெதுவாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போது அந்த ட்ரெயின் ஆகிற வழியாக வந்து அந்த வினிகர் போகும். அண்ட் அதோட பேக்கிங் சோடாவும் இருக்கும், அதோட சுடுதண்ணியும் இருக்கும். அண்ட் அடுத்ததாக திரும்பவும் நம்ம சுடுதண்ணியை ஊற்றுறோம். இப்படி ஊற்றி அந்த ரொட்டீனாக வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே அந்த அடைப்பு வந்து ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. அண்ட் அடுத்து இந்த ட்ரிக்கை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, கொக்கோ கோலாவை யூஸ் பண்ணி வாஷ் பேஷன் அதே போல் டாய்லெட் பேசின்லாம் கழுவுறதுனால ஒயிட் ஆகும் பளிச்சுன்னு சொல்லி. அண்ட் அது உண்மையான ஒரு ரீசன் தான். நம்ம என்ன பண்ணலான்னா, கொக்கோ கோலாவை நைட்டு டாய்லெட் பவுல், அதாவது டாய்லெட் பேசினை கவர் பண்ணுற மாதிரி ஊற்றி விட்டுறணும். அண்ட் காலையில் நம்ம வந்து ஒரு 12 hours கழித்து சோப் வாட்டர், அதாவது நம்ம எப்பயுமே கழுவுற ஃபினாயில்லையோ இல்லை எதுலையாவது சோப் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததாக வந்து தேர்ட் ஹேக் பார்க்க போகிறோம். தேர்ட் ஹேக் வந்து எதுவும் இல்லை, நம்ம தண்ணீர் குடிக்கிற விஷயந்தான். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா யாருமே அதிகமான அளவு தண்ணீர் குடிக்கிறதே இல்லை. ஏன்னா பாட்டில் வெயிட்டாக இருக்குது, நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி தண்ணி குடிக்கிறது, இல்லை ஜாபுக்கு போகும்போது எப்படி நான் இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிற காரணத்தினாலே எல்லாருமே குட்டி குட்டி பாட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலான்னா, நம்ம ஒரு 2 பாட்டில் இருக்குன்னா அந்த 2 பாட்டில்லையும் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம், இந்த நேரத்துக்கு நீ குடிக்கணும் அப்படின்னு. ஸோ அது வந்து விஷுவல் ரிமைண்டராக இருக்கும். அண்ட் அதோட வந்து பாட்டில் மேலே நம்ம ஏதாவது நமக்கு பிடிச்ச கோட்ஸையும் எழுதி வச்சுக்கிட்டோம், அதாவது நம்ம வந்து அதை இன்ஸ்பயர் ஆகி அந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ட்ரிக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 1 hourக்கு 1 time வந்து இப்போ நீ தண்ணி குடிச்சிருக்க அண்ட் நெக்ஸ்ட் டைம் இவ்வளோ குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து லெவல் மார்க் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து தண்ணீரை அதிகமாக குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அடுத்து 4th ஹேக், நம்ம இப்போ பெண்கள் காதில் கம்மல் போடுறோம் இல்லையா, அந்த கம்மலுடைய திருகாணியோ இல்லை ஏதாவது சின்ன பொருட்கள் வந்து கீழே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணிடலாம். எப்படின்னா, ஏதாவது வேக்கம் கிளீனரோ இல்லை வேக்கம் பம்பு மாதிரி இருக்கிற ஒரு விஷயம், இல்லை சைக்கிளுக்கு காற்றடிக்கிறோம்ல அந்த மாதிரியான காற்றை அடிக்கக்கூடிய மிஷினை வச்சு நம்ம அதுக்கு ஒரு துணியை கவர் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து சர்ச் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் ட்ரை பண்ணதில்லை. அண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் த ஃபைனல் ஹேக் பார்த்தோன்னா, நம்ம எங்கேயாவது பிக்னிக் போகிறோம் இல்லை டூர் போகிறோம் இல்லை ஏதாவது சமைக்கிறோம், ஆனால் அந்த இடத்துல வந்து நமக்கு சீக்கிரமாக பற்றக்கூடிய பொருட்களே இல்லை, அதாவது நெருப்பு சீக்கிரமாக பற்றவே மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய சிப்ஸ், அதாவது பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸோ இல்லை லேஸ் பேக்கெட்ஸு இல்லை குர்குரே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணி நம்ம பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக சீக்கிரமாக பற்றிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதில் கொஞ்சம் கெமிக்கலும் இருக்கும் அண்ட் அதில் அதோட ஃபேட் இருக்கும், ஆயில் இருக்கும், அதோட வந்து பொட்டேட்டோ இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து நமக்கு ஒரு ஃபயர் ஸ்டார்டிங் மெட்டீரியலாக ஆக்ட் பண்ணும். அதனால் நம்ம வந்து சிப்ஸ், எந்த மாதிரியான சிப்ஸே ஆகட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக நெருப்பு வந்து பற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கான கண்டென்ட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனல் லேர்ன் வித் செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது. கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.